ஆரியர்கள் என்போர் யார்? ஆரியர்கள் அப்படிங்கிறவங்க யார்? அவங்க எந்த இடத்த சார்ந்தவங்க? அவங்க எப்படி இந்தியாவுக்குள்ளே வந்தாங்க? அவங்களுடைய தொழில் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஆரியர்கள் இந்தோ ஆரிய மொழி பேசும் இடம் விட்டு இடம் குடிபெயர்ந்து செல்லக்கூடிய கால்நடை மேய்ப்பவர்கள் ஆவர். இந்த ஆரியர்கள் என்ன மொழி பேசுகிறாங்க அப்படின்னா இந்தோ ஆரிய மொழி பேசுகிறவங்க தான் இந்த ஆரியர்கள். ஆரியர்களுடைய மொழி என்னன்னு கேட்டாங்கன்னா இந்தோ ஆரிய மொழி பேசுகிறவங்க இந்த ஆரியர்கள். இந்த ஆரியர்களுடைய தொழில் என்ன அப்படின்னா கால்நடை மேய்ப்பது தான் இந்த ஆரியர்களுடைய தொழில். ஆடு மாடு மேய்க்கிறது தான் இந்த ஆரியர்களுடைய பெரும் தொழிலாகவே இருந்திருக்கு. இவங்களுக்கு ஒரு நிலையான இடம் இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. இவங்களுக்கு ஒரு நிலையான இடமே கிடையாது. இது பார்த்தீங்கன்னா ஒரு நாடோடி கும்பல் மாதிரி தான். இடம் விட்டு இடம் குடிபெயர்ந்து போகக்கூடியவங்க இந்த ஆரியர்கள். இவங்களுக்குன்னு சொந்தமாக ஒரு இடத்த வாங்கி அந்த இடத்துல வீட்டை கட்டி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சமூகம், ஆரியர்கள் அப்படின்ற அங்கே ஒரு சமூகம் வாழ்கிறோம், இந்த இடத்துல நாங்கள் வாழ்கிறோம் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லக்கூடியவங்க கிடையாது இந்த ஆரியர்கள். இடம் விட்டு இடம் குடிபெயர்ந்து செல்லக்கூடியவங்க. இவங்க கால்நடை மேய்க்கிறாங்க. இவங்களுடைய தொழிலே அந்த கால்நடை மேய்க்கிறது தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய மொழி இந்தோ ஆரிய மொழி பேசுகிறவங்க இந்த ஆரியர்கள். அப்புறம் இவர்கள் மத்திய ஆசியாவிலிருந்து அலையலையாக குடிபெயர்ந்து இந்துகுஷ் மலைகளில் உள்ள கைபர் கணவாய் வழியாக வந்தனர். இவங்க இந்த அலையலையாக குடிபெயர்ந்து அப்படின்னா என்ன? இந்த நீங்கள் கடல் அலை வரும் பார்த்துக்கிறீங்களா, தூரத்திலிருந்து பெரிய அலையாக அப்படி எழும்பிட்டே அவர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வர 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 அப்படியே ஸ்லோவாகிடும், நம்மக்கிட்ட வராது. அப்புறம் மறுபடியும் பின்னாடி இருந்து இன்னொரு அலை வரும், அது அப்படியே வர 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 இன்னும் கொஞ்சம் தூரம் வரும், அப்புறம் இன்னும் கொஞ்சம் கிட்ட வரும், அடுத்த அலைக்கு இன்னும் கொஞ்சம் கிட்ட வரும். அப்படியே அலையாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நவுந்து வர்றவங்க தான் இந்த ஆரியர்கள். இவங்க எங்கேருந்து நவுந்து வராங்களாம்? அப்படி அலையா மத்திய ஆசியாவிலிருந்து அலையாக குடிபெயர்ந்து வராங்க. அங்கே பாரு ஏதோ ஒரு மலை தெரியுதுன்னு பார்க்குறாங்க. அந்த மலையோடைய பேர் இந்துகுஷ் மலை. அந்த மலைக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு வாயில் தெரியுது. சரி அந்த கணவாய் வழியாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி அந்த போய் தான் பார்ப்போமே என்ன தான் இருக்குது அப்படின்னு. ஏன்னா இவங்க தான் ஒரு நிலையான இடம் கிடையாது இல்லை. நம்ம என்ன சொல்லுவோம், நம்மலாம் எந்த இடத்துக்கு போனாலும் வீட்டுக்கு குடியாந்துடணும் அப்படின்னு சொல்லுவாங்களே வீட்டில். ஏன்னா நமக்கு சொந்தமாக ஒரு இடம் இருக்குது, வீடு அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. நம்ம தான் பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகத்தில் ஒரு நாகரிகமாக வாழ்ந்துட்டோம். ஒரு நகர நாகரிகத்திலே பார்த்தீங்கன்னா வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். கிராம நாகரிகமும் இருக்குது. இவங்களுக்கு அப்படி கிடையாது. சரி அந்த இடத்துக்கு போய் தான் பார்ப்போம் அந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறவங்க இல்லைங்களா அந்த ஆரியர்கள். அப்படி தான் வராங்க. மத்திய ஆசியாவிலிருந்து அலையாக குடிபெயர்ந்து இந்துகுஷ் மலையில் உள்ள கைபர் கணவாய் வழியாக இந்த ஆரியர்கள் பார்த்தீங்கன்னா உள்ளே வராங்க. சரி, இவங்களுடைய தொழில் என்ன அப்படின்னா கால்நடைகளை மேய்ப்பதே இவர்களின் முதன்மை தொழில் என்றாலும் அழித்து எரித்து சாகுபடி செய்யும் வேளாண் முறையையும் பின்பற்றினர். இந்த அழித்து எரித்து சாகுபடி செய்யும் முறைனா ஸ்லாஷ் அண்ட் பர்ன் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த ஆரியர்களுடைய தொழில் என்ன அப்படின்னா கால்நடை மேய்க்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு தொழில். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் அண்ட் பர்ன் அக்ரிகல்ச்சர் அப்படின்ற ஒரு தொழில். என்ன இந்த அழித்து எரித்து சாகுபடி செய்யும் வேளாண் முறை? இப்போது அழித்து எரித்து ஒரு இடத்துக்கு போய் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏற்கனவே அங்கே இருக்கிற விஷயத்தை அழித்து அதை எரிச்சிட்டு சாகுபடி பண்ணுறாங்க அப்படின்னா என்ன? இப்போ ஒரு இடத்துக்கு போகிறாங்க, இவங்க அலையாக குடிபெயர்ந்து போகிறாங்க இல்லைங்களா. அப்படியே குடிபெயர்ந்து போகும்போது அந்த இடத்த பார்க்குறாங்க. இந்த இடத்துல இருக்கிற மரம் செடி கொடி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வெட்டி ஓரந்தள்ளி அது காஞ்ச பிறகு அதை எரிச்சு விட்டு அந்த இடம் இப்போ கரெக்டாக சமம் பண்ணி இப்போ அதில் பார்த்தீங்கன்னா வேளாண்மை செய்வாங்க. அதில் வேளாண்மை செய்து அதில் எதனா தானியங்கள் கிடைக்குதோ அதோ கொஞ்சம் நாளைக்கு அந்த இடத்துல வாழ்வாங்கன்னு வச்சுக்கோங்க. அதான் அலையான்னு சொன்னேன் இல்லையா. ஃபஸ்ட்டு ஒரு பெரிய அலை வரும், கிட்டக்க வர 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 அப்படி கம்மியாயிரும், நம்ம கிட்டே வராது. அதுக்கு பின்னாடி இன்னொரு அலை வரும், அது இன்னும் கிட்ட கொஞ்சம் நமக்கு வரும். அதுக்கு பின்னாடி இன்னொரு அலை, அது இன்னும் கிட்ட. அது மூணாவதாக ஒரு அலை வரது பார்த்தீங்கன்னா நம்ம காலில் அந்த அலை அடிக்கும் இல்லையா, கிட்ட வந்துடும் இல்லையா. அது மாதிரி ஒரு இடத்த பார்ப்பாங்க. அந்த இடத்த கால்நடையை மேய்ச்சிக்கிட்டு அந்த இடத்த அழித்து எரித்து அந்த இடத்துல கொஞ்ச நாள் சாகுபடி பண்ணுவாங்க. சாகுபடி பண்ணிட்டு வேறு இடத்துக்கு போயிடுவாங்க. ஏன் அப்படின்னா பார்ப்பாங்க, இன்னும் அந்த இடத்துல ஏதோ புகை வர மாதிரி இருக்குது, யார் நாங்கள் தங்கி இருக்குது டேய் அப்படின்னு சத்தம் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த அழித்து எரித்து தான் சாகுபடி பண்ணுறாங்க. சாகுபடி பண்ணதை இதெல்லாம் தூக்கிக்கிட்டு ஐயோ ஆளுங்க வந்துட்டாங்க, சொந்தக்காரங்க போல் இருக்குது வாங்கடான்னு அடுத்த இடத்துக்கு ஓடுறது. ஸோ அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை முறையை ஃபாலோ பண்ணுறவங்க தான் இந்த ஆரியர்கள் அப்படிங்கிறவங்க. ஆரியர்கள் அப்படிங்கிறவங்க இவங்க தான். இவங்க இந்த ஆரிய மொழி பேசுகிறவங்க, இடம் விட்டு இடம் குடிபெயர்றவங்க, கால்நடை மேய்க்கிறவங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்துகுஷ் மலை வழியாக கைபர் போலான் கணவாய் வழி இந்தியாவுக்குள்ளே வராங்க. இவங்களுடைய தொழில் கால்நடை மேய்ப்பதும். அப்புறம் அப்படியே அவங்க எந்த இடத்துல சட்டரை போடுறாங்களோ அந்த இடத்துல இருக்கிற செடியெல்லாம் அழித்து ஒழிச்சுவிட்டு அந்த இடத்துல சின்னதாக ஒரு வேளாண்மை செய்து அந்த இடத்துல வாழ்கிறது. அப்புறம் துரத்துனாங்க அப்படின்னா வேறு இடத்துக்கு ஓடிடுறது. ஸோ இவங்க தான் ஆரியர்கள் அப்படிங்கிறவங்க.